அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் வீரவனூர். இன்று நாம் ஜோதிட தகவல்கள் வரிசையில் சனி சனியை கண்டு யார் பயப்படாதிருப்பார்கள்? இந்த வரிசையில் இந்த வக்ர கிரகங்கள், பொதுவாக வக்ர கிரகங்கள் என்றால் என்ன? சனியுடைய வக்ர கிரகங்கள் நன்மையா தீமையா? சனி என்பவர் யார்? சனி நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா என்ற விஷயத்தினை ஒரு மேலோட்டமாகவும் சிறிய பதிவாகவும் இந்த பதிவில் காண உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த பதிவை காணும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உன் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து இவை தொடர்பான சந்தேகங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணவும். சரி நண்பர்களே, பொதுவாக சனி என்பவர் யார்? இந்த சனி வக்ரத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டுமா என்ற கேள்விகள் என்பது மனித வாழ்வில் அனைவருமே சனியை கண்டால் அனைவருமே பயந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வாறு சனி என்ன செய்யும்? சனியுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு நம்ம ஜோதிட விதியில் நம்மளுக்கு தொகுத்து முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள் என்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டும். பொதுவாக நம்ம காலச்சக்கரம் என்பது உங்களுக்கு சொன்னது பேஸ். இந்த காலச்சக்கரம் என்பது நம்முடைய மாதங்கள் என்பது 12. இதனுடைய பருவ காலங்களை குறிக்கும். அதே போல நம்ம ராசி மண்டலம் என்பது 12. இந்த 12 மாதங்களில் சூரியனுடைய கதிர்கள் எந்தெந்த ராசியில் எந்தெந்த காலச்சூழல்களில் நம்முடைய பூமி ரெகுலேஷன் ஆகும் பொழுது சூரியனுடைய கதிர்கள் எந்தெந்த பேஸில் படுகின்றதோ அந்த பருவ காலங்கள் மாற்றத்தை தகுந்த போல நம்முடைய பருவ காலங்களை தீர்மானிக்கின்றோம். அதே போல ஒரு நாளில் பிறந்தக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய வாழ்க்கை குணாதிசயமும் ஒரே மாதிரியாக இருக்காது. அது வெவ்வேறு விதமான பருவ காலங்களையும் குணங்களையும் தீர்மானிக்கும் என்ற கான்செப்டினை அடிப்படையாக கொண்டு ஒரு நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு 12, அதாவது 2 மணி நேரமாக தோராயமாக பிரித்து 2 மணி நேரமாக பிரித்து ஒரு 12 லக்னமாகவும் 12 மாதங்களில் குணமாக இருக்கும் என்ற கான்செப்டில் நமக்கு ஜோதிடத்தை தொகுத்துள்ளார்கள். அதில் சனி எப்படிப்பட்டவர்கள்? சனிக்கு என்ன ரோல்? சனியுடைய பங்கு என்ன? பொதுவாக இந்திய ஜோதிடம் என்பது நட்சத்திரத்தினை அடிப்படையாக கொண்டது. இந்த பால்வழி பாதையில் நட்சத்திர கூட்டங்கள் என்பது ஸ்டேபிளாக இருக்கும். இதில் கிரகங்கள் என்பது நகர்ந்து பயிற்சியாகி கொண்டே இருக்கும். இந்த கிரகங்கள் என்பது சூரியனை மையமாக வைத்து ஒரு தன்னுடைய வட்டப்பாதையில் சுற்றி கொண்டே இருக்கும். அதாவது பூமியும் ஒரு கிரகம் தான், அது அதையும் சுற்றி கொண்டுதான் இருக்கும். அதே போல இந்த கிரகங்கள் என்பது நட்சத்திரத்தின் ஆற்றல்களை உள்வாங்கிதான் அதனுடைய ஆற்றலின் நன்மையோ தீமையோ என்பது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்முனைப்பான செயல்களை பார்த்திருக்கும். இதை மீண்டும் மீண்டும் ஏன் பதிவு செய்கிறோம் என்றால், நட்சத்திரங்கள் என்பது வேறு, கிரகங்கள் மட்டும்தான் பலன் தரும் என்ற விதியினை கோட்பாட்டினை நமக்கு கொடுக்கிறார்கள். அது அவ்வாறு இல்லை. இந்த இந்த நட்சத்திரங்கள் என்பது ஒருத்தருடைய ஆற்றல்களை பிரதிபலிக்கும். இப்பொழுது சூரியனுடைய கதிர்கள் என்பது ஒரு இடத்தில் பருகும்போது நீங்கள் பலவிதமான ஆடி என்பது கண்ணாடிகள் ரெஃப்ளெக்டட் அதை கொடுக்கும்போது என்ன பண்ணும்? அதனுடைய தன்மைக்கு ஏற்பாடுதான் பிரதிபலிக்கும். உதாரணமாக அதே போலதான் இந்த சனியானவர் காலச்சக்கர வீதியில் 10 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். 11ஆம் இடம் என்பது சங்கம், சபை, நண்பர்கள். இதுக்கெல்லாம் ஏன் இந்த வீட்டுக்கு சனியை அதிபதியாக கொடுக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியாகும். சனி என்பவர் மந்தன், முடவன், அதே போல என்ற கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒருவனுக்கு தொழில் நிலையாக இருக்க வேண்டும், சிரமமாக இருக்க வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்ப காரணத்துக்காகத்தான் இந்த சனி என்ற கிரகத்தை காலச்சக்கரத்தின் 10வது வீடமாகிய சரவீட்டில் கொடுத்துள்ளார்கள். அதே போல ஸ்திரம் என்பது தன்னுடைய நண்பர்கள் ஸ்திரமாக நிலையாக இருக்க வேண்டும், தன்னுடைய எண்ணங்கள் சரியாக வேண்டும், தலைவர்களுடைய சிந்தனைகள், சங்கம், சபை, நம்மை நாட்டை வாழக்கூடிய தலைவர்களுடைய சிந்தனைகள் இவையெல்லாம் நிலையாக இருக்க வேண்டும், காற்று போல வேகமாக செயல்பட வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இதை காற்று ஆட்சியில் சிறப்பாக நம்மளுக்கு படைத்துள்ளார்கள். அப்பொழுது இதிலிருந்து புரிகின்ற சனியினுடைய ரோல், பங்கு எவ்வாறு இருக்கும்? அப்பொழுது நம்மளுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் சனிதான். இந்த உலகத்தில் நன்மை தீமை என்ற இரண்டை இருந்தாலுமே நமக்கு நன்மையான பலன்களையும் சங்கம் என்ற மற்றவர்கள் அனைத்தோருடமே சங்கம் என்பது ஒரு யூனியன். இந்த யூனியனை அரவணைக்கும் போது அனைத்து விதமான சகதிகளையும் இருக்கத்தான் செய்யும். அதில் முன்னோக்கி சென்றுதான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். அதை நிர்வகிக்கக்கூடிய திறமை என்பது சனியின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் என்று முன்னோர்கள் நமக்கு கூறுகிறார்கள். சரி, இதில் சனியினுடைய பங்கு என்ன? 10ஆம் இடம் இதற்கு முன்பாக சனி வக்ரம் என்றால் என்ன? வக்ரம் என்றால் தமிழில் பின்னோக்கி செல்லுதல் என்று அர்த்தம். அதாவது நாம் வாழுவது பூமி, நாம் பூமி என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்போ கோள்கள் அனைத்தும் சூரியனை சுற்றி வருகிறது. அதாவது அதுபோல பூமியானது சூரியனை சுற்றி வரும் பொழுது அந்தந்த கோள்கள் அதன் திசைவேகத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன. எந்த கிரகமும் பின்னோக்கி செல்வது இல்லை. ஆனால் நாம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த சனியுடைய சுற்று வேகம் என்பது மிகவும் மந்தமாக இருக்கும்.
பூமியினுடைய வேகம் சற்று அதிகமாக இருப்பதனால தான் பூமி சூரியனை ஒரு ஆண்டுக்குள் சுற்றி வருவதனால தான் நமக்கு என்ற ஒரு ஆண்டு கணக்காக இருக்கின்றது. ஆக அதே போல சனி சூரியனை சுற்றியவர்களுக்கு ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் என்பது ராசி மரத்தை எடுத்துக்கொள்வதற்கு தோராயமாக நமக்கு தோன்றுகின்றது. அதனால அந்த திசை வேக வேறுபாடு காரணமாக நாம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது பின்னோக்கி செல்வதாக நமக்கு தோன்றும். இரட்டப்பாதையில் நம்ம அனைவரும் சுற்றி கொண்டே இருக்கின்றோம். அப்பொழுது என்ன தோன்றும்? அப்ப வேகமாக செல்லக்கூடிய நபர் பின்னால் வரக்கூடிய பார்க்கும்போது பின்னோக்கி, அதாவது மெதுவாக வருகின்றது. அதனால வக்ர கிரகங்கள் என்ற காரணத்தில் நம்முடைய கண்ணோட்டமான பார்வையில் தான் இருக்குதோ இல்லையா, கிரகங்கள் எப்போதும் பின்னோக்கி வருவதில்லை. சரி, இந்த கிரகங்கள் நம்ம பின்னோக்கி சொல்லும் போது நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன இருக்கும்? நம்முடைய சனி என்பது நம்மளுடைய கர்ம பதிவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள். அதனால் சனி என்பது பின்னோக்கி செல்வதனால் சொல்லுவதை கணக்கெடுக்கும் போது இந்த பின்னோக்கி செல்வது எண்ண பதிவுகள். இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது கர்மாக்களுடைய எண்ண பதிவுகள். அதனால் இந்த கிரகங்களினுடைய வகையில் வக்ர கிரகங்கள் இப்பொழுது கோச்சாரத்தில் சனி வக்ரம் வரும்போது தனக்கு மீண்டும் அடுத்த பலன்களை, அதாவது நமக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது என்றால் அந்த நிகழ்வோட ரீப்ராசஸ் பண்ண நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நம்ம முன்னால் போன பார்க்கும் பொழுது மீண்டும் அதே செயலை செய்ய தூண்டுவது போல நமக்கு ஒரு மாய தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதனால் ராசியில் கோச்சாரத்தில் தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மீண்டும் நமக்கு ரீப்ராசஸ் ஆக போகிறது. இந்த நிகழ்வுடைய தற்காலிகமாக நமக்கு ரீப்ராசஸ் ஆக பொழுது நம்முடைய மாய தோற்றங்கள் என்பது அதே நிலையில் இருப்பது போல நமக்கு தோற்றம் அளிக்கும் என்பதுதான் உண்மை. இதை நம்ம ஜோதிட ரீதியாக கணக்கீடுகள் செய்யும் பொழுது நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய கோணத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அது பின்னோக்கி செல்வதாக நம்ம கணிதம் செய்து நம்முடைய பலன்களை கூற நாம் முற்படுகின்றோம். அதனால் சனி என்பது எல்லா கிரகங்களும் வர்க்கம் திசைவேக வேறுபாடு காரணமாக அதன் நேர்பாதையில் சென்றாலும் நம்ம பூமியில் இருந்து நம்ம பார்க்கின்ற பொழுது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது போல நமக்கு தோற்றம் அளிப்பதான வக்ர கிரகம் என்று கூறுகிறோம். இந்த வக்ர கிரகம் என்பது நம்முடைய எண்ண பதிவுகளை மீண்டும் செயலிலே செய்வது போல எண்ணங்களே மாய தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. அதனால் வக்ர கிரகங்கள் என்பது அதி புத்திசாலி கிரகம். நம்ம ஒரு செயலை மீண்டும் செய்யும் போது என்ன பண்ணுமோ அதில் உள்ள நிறைய குறைகளை நம்மளுக்கு செய்ய போகிறது. அதனால் நம்முடைய விதிகள் அனைத்துமே கர்மாக்கள். இந்த கர்மாக்கள் என்பது ஜீன் வழியாகத்தான் நமக்கு வருகின்றது. அதுபோல நம்முடைய முன்னோர்கள் யார் என்று பார்க்கும்போது டிஎன்ஏ பார்க்கின்றோம். அதுபோல அவர்களுடைய ஜீன் வரும்போது நம்முடைய கடந்த கால பதிவினை நிகழ்காலத்தில் மீண்டும் செய்ய இந்த பிறவியில் காத்துக்கொள்கிறோம் என்ற விதியை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது சனியானவர் யார்? இது ஏன் காலச்சக்கரத்தில் 10, 12ஆம் இடத்தில் இவருடைய ரோல் பங்கு என்ன? காலச்சக்கரத்தின் 10ஆம் இடமாகிய மகரத்தில் உள்ள எதை பிரதிபலிக்கின்றது? சனியானவர் அங்க தொழில் மட்டும் உள்ள தொழிலுக்கு யாரெல்லாம் எதனுடைய அவுட்புட் கொடுக்க போகிறது? தொழில் பொருட்களுக்கு சூரியன், ஒரு அரசு வேணும், ஒரு நிர்வாக திறமை வேணும், அதை எழுத்தினுள்ள நிர்வாக திறமை வேணும், வீட்டில் உள்ள தந்தை என்ற ரோல் அல்லது பெரிய மனிதன் ரோல் வேணும். அங்க தாய் உள்ளம், சந்திரன் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் அங்கே இருக்கின்றது. அப்ப சந்திரனுடைய ரோல் என்ன? சந்திரன் என்பது நீர்த்தன்மையும் மக்களுக்கு தேவையான அனைத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய அச்சய பாத்திரம் போல இருக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அங்கே இருக்கின்றது. இதனுடைய ரோலாகும். செவ்வாய் என்ற கம்பீரமும் எதற்கும் வளைஞ்சு கொடுக்காத நெஞ்சமும் கொண்ட இதனுடைய பிரதிபலிப்பு தான் அந்த 10ஆம் இடம். ஆகினால் இங்க சனி மட்டுமே அங்கே ரோல் செய்வது கிடையாது. அந்த நட்சத்திர கூட்டங்களுடைய பிரதிபலிப்பும் நம்முடைய செயல்களையும் தான் 10ஆம் இடம் சொல்கின்றது. அப்பொழுது வேலை எங்கிருந்து கிடைக்கும்? அரசு துறையிலிருந்து கிடைக்கும். அதில் உள்ள சந்திரன் என்பது யார்? மந்திரியாகவும் அதிநுட்பமாகவும். செவ்வாய் என்பது என்ன என்று குறிக்கின்றது? யூனிஃபார்ம் போட்ட ஒர்க்கர்ஸ், ராணுவம், மிலிட்ரி என்ற கிரக காரணம். இதை சேர்ந்துதான் 10ஆம் இடம். நான் வேலைக்கு செய்கிறேன், எனக்கு அரசு உத்தியோகம் இருந்தால் 10ஆம் இடத்தை 10ஆம் இடத்தினுடைய சனி என்ற அடிமை தொழில் நம்ம வேலையை ஜீவனத்துக்கு உண்டான கான்செப்ட் அங்கே கொடுக்கப்படுகிறது. சற்று ஜோதிடம் தெரிந்தவர்கள் சொல்லி மட்டும் இதை கொஞ்சம் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக 11ஆம் இடம் சங்கம், சபை, நம்முடைய தலைவர்கள், லீடர்ஷிப் என்ற கருத்துக்களை 11ஆம் இடத்தில் நம்ம கொடுத்தோம். அதே போல நம் உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்களையும் குறிப்பிடுறது என்பது 11ஆம் இடம். அப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஊட்டச்சத்துக்கள் என்பது நிலையாக இருக்க வேண்டும். ஒரு அரசர் என்பது நிலையான சிந்தனையாக இருக்க வேண்டும். அவங்க மிக வேகமாக சிந்திக்க வேண்டும், காற்று போல சிந்திக்க வேண்டும். இதனுடைய அவுட்புட் என்ன? செவ்வாய், அதனுடைய நட்சத்திரங்கள் என்ன? அங்க இருக்கிறது என்னென்ன கூட்டங்கள் இருக்குது? அவிட்டம், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இருக்குது, ராகுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது. அடுத்ததாக என்ன? குருவுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த செவ்வாய் என்பது மிகவும் தைரியமாகவும் கம்பீரமாகவும் எந்த முடிவும் ஆணித்தரமாக எடுக்கக்கூடிய சிந்தனை வளங்கள் வேண்டும். ராகு என்பது கற்பனைகள், இந்த கம்யூனிகேஷன், காற்று போல கம்யூனிகேஷன், செயற்கை நுண்ணறிவுகள், ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அறிவுகள் அனைத்துமே ராகு இடமிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குரு இந்த உலகத்திற்குண்டே நன்மை பயக்கக்கூடிய வித கர்மாக்களையும், ஏன்னா குருவின் நட்சத்திரங்கள் என்பது காலச்சக்கரத்தின் 3, 7, 11, 4, 8, 12 என்ற 2 விதமான கான்செப்ட் இருந்தாலும் குருவுடைய முக்கால் தன்மை சுபத்தன்மை. ஆகையினால் குரு என்பது மக்கள் நலனாகவும் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கான்செப்டில் அது இருப்பதனால் இந்த விதமான அவுட்புட்டில் தான் சனி என்ற கிரகங்கள் நமக்கு அவுட்புட்டை கொடுக்கின்றது. சரி,
அவ்வாறு இருக்க சனி பகவான் எவ்வாறு கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சனி என்பவர் அவருடைய தற்கால பலனுக்கு தகுந்த மாதிரி நன்மையே தீமையே நம்மளுக்கு கூட்டி கொடுக்கிறது. எந்த ஒரு இந்த வான்வெளியில் உள்ள அனைத்து பிளானட்ஸுமே ஒரு ஒரு இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கிரகத்தை உள்நோக்கி நம்மளுடைய அதன் பலனை அறிய முற்பட வேண்டுமே தவிர ஒரு கிரகம் நன்மையான கிரகம் தீமையான கிரகம் என்று நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது. நாணயத்துக்கு 20 துருவங்கள் இருப்பது போல சனியானது நன்மை தீமை இரண்டுமே கலந்தக்கூடிய ஒரு கிரகமாக தான் நம்ம கருத வேண்டும்படிய சனிய காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம். ஒருத்தன் தொழில் செய்ய வேண்டிய இடத்தில் அவனிடத்தில் அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்க முடியுமா நண்பர்களே? தொழில் என்பது ஒரு ஒரு சின்சியராகவும் கட் அண்ட் ரைட்டாகவும் மிகவும் அமைதியாகவும் மந்தமாகவும் நீண்ட கால ப்ராசஸ் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் சனியை 10ஆம் இடத்துல கர்மாக்களை கொடுத்துருவாங்க. அதனால நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் நீண்டதாகும். ஒருத்தன் இன்றைய தொழில் ஆரம்பித்து இன்றைய ருசிச்சு இன்றைய முடியுமா ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார்கள். அது பல்லாயிரம் ஆண்டுகள் பல நூற்றாண்டு காலங்கள் வாழ வேண்டும் என்றுதான் மனிதன் ஆசைப்பட வேண்டாம். அதே போல ஒரு நிலையான அரசு சங்கம் சபைகள் இன்னைக்கு இன்றைய தினத்தில் ஒரு காங்கிரஸ் என்ற அமைப்பு எடுத்துக்கொள்வோம், அல்லது பிஜேபி எடுத்துக்கொள்வோம், அல்லது டிஎம்கே இருந்து பார்ட்டிஸ் ஐடிஎம்கே இருந்த பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். இவருடைய வளர்ச்சியின் திட்டம் எதை குறிக்கிறது? ஒரு சங்கம் சபையை நிர்வகிக்கிறார்கள். அதனுடைய கால வளர்ச்சி என்பது அன்லிமிட்டடாக இருக்க வேண்டும். அப்பொழுது நிலையாக இருக்க வேண்டும், நிலையான ஸ்திரத்தன்மையாக இருக்க வேண்டும். இதைதான் காலச்சக்கரத்தில் நம்முடைய முன்னோர்கள் டிவிஷனாக கொடுத்துக் கொள்கிறார்கள். இதில் நாம் தனி மனிதனுடைய இன்ப துன்பங்கள் என்பது ஒரு நிலையாக இருக்கும். இன்பங்கள் நிலையாக இருக்கும்போது மனிதன் அதை அதை சகித்துக் கொள்கின்றான், அதை ஏற்றுக்கொள்கின்றான். துன்பங்கள் வரும் பொழுது அது நீண்ட ப்ராசஸ் ஆகும் பொழுது அதை தடைகளாக நினைக்கின்றான். இவ்வாறு தான் சனியானவர். சனி என்பது நன்மையை தீமையை என்ற 2 கிரகங்களையும் இவ்வாறு தான் நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த சனி எதனுடைய நட்சத்திரத்தில் எதனை பிரதிபலிக்கின்றார்? சனியுடைய நட்சத்திரங்கள் எவை? சனியுடைய நட்சத்திரங்கள் என்பது பூசம், அனுசம், உத்திராட்டத்தை என்ற நட்சத்திரங்களில் காலச்சக்கர விதி 4, 8, 12 என்ற நீர்ப்பகுதியை குறைக்கக்கூடிய ஒரு ஸ்திரமாக இருக்கின்றது. இந்த 4ஆம் இடமிருந்து வீடு, நிலம், வாசல்கள் என்ற போன்ற விஷயத்தை நம்மளுக்கு கான்செப்டா கொடுக்கின்றது. இதில் சனியுடைய ரோல் என்ன? 4ஆம் இடம் நம்முடைய தாய் கொடுக்கின்ற தாயுடைய மனசு என்பது மென்மையானது. அதனுடைய சந்திரனாக அதிபதியை கொடுத்த தாய் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? தாய் என்பது மென்மையாக உணவு படைப்பவர்களாகவும் அதை நீர் என்பது ஓடக்கூடிய ஆற்று பகுதியை குறிக்கிற. ஆறு என்பது என்றால் அனைவருக்கும் நீரையும் அருளையும் அள்ளி தரக்கூடிய வாகனங்கள் இவையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஒரு இதா இருக்கும். அந்த வாகனத்தில் நீங்கள் ஓட்டி கொண்டு அதோட ஸ்திரத்தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும்? சனி என்ற நட்சத்திரம் அங்கே கான்ஸ்டன்டாக இருக்க வேண்டும். தாயினுடைய உள்ளம் தன்னை தன்னை இருக்கப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்மைப்பாக இருக்க வேண்டும். ஆறானது எவ்வாறு இருக்கணும்? தான் கடந்து செல்லக்கூடிய பாதைகள், பாறை என்ற பாதைகளை அடித்தளமாக பேஸ் பண்ணி கடினத்தன்மை பேஸ் பண்ணி அதன் மேல் தவழ்வதற்கு நமக்கு உந்து சக்தியை கொடுத்து இந்த மக்கள் வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலையான தத்துவத்தை கொடுப்பதற்கு சனி நட்சத்திரங்களை கான்ஸ்டன்டாக கொடுத்தார்கள். 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் ஆய்வு, ஒரு ஆய்வு மனப்பான்மை நிலையாக இருக்க வேண்டும். ஒரு ஆய்வு நிலையாக இருக்க வேண்டும். ஒரு குளம், குட்டை, ஏரிகள் இது நிலையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மர்ம உறுப்புகள் இதெல்லாம் நிலையாக இருக்க வேண்டும். நிலையான சிந்தனையில் இருக்க வேண்டும் என்றதால் 8ஆம் இடத்தை நம்முடைய ஆயுள் ஸ்தலம் இதெல்லாம் நிலையாக இருக்க வேண்டும் என்றதான் அங்கே இருக்கின்றது. அந்த 8ஆம் இடத்தை நீங்க போக்கஸ் பண்ணக்கூடிய அங்கே சனியுடைய ரோல் ஒரு நீர் தாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு குளமாகட்டும், குட்டைகளாகட்டும், ஏரிகளாகும் அதிலெல்லாம் பிரேக்னஸ் கடினத்தன்மையாக இருந்தால் கூட அதில் உள்ளவர்கள் அதனுடைய அனுபவத்தை செவ்வாய் என்ற கம்பீர தோற்றத்தையும் செவ்வாயினுடைய ஆய்வு மனப்பான்மையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தாங்கக்கூடிய மனிதனுடைய உள்ளம் சனி போல மெதுவாகவும் மந்தத்தன்மையாகவும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடாகவும் இருந்தால்தான் அங்கே காலச்சக்கரம் இருக்குது. 12ஆம் இடம் கடல் என்று கூறுகிறீர்கள். அவருடைய அதிபதி குரு என்பது நமக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை பயணங்களை முடிந்து ரீவல்யூஷன் ஆகும்பொழுது இந்த ஆண்டுகளுடைய கணக்கை பார்த்தபொழுது இன்ப துன்பங்கள் என்ற நம்ம விரயஸ்தானம் இந்த வருஷம் விரயமாகக்கூடிய விரயஸ்தானத்தை கொடுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி என்ற நடுநிலை நாயனாகவும் அதனுடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவானாகவும் இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய ஆற்றல்களை பொறுத்து தான் நீங்கள் கடலில் கப்பல்களை விடுகின்றீர்கள், இன்ஜினியரிங் விடுகின்றீர்கள், இதெல்லாம் மனத்துவத்தை பார்த்துக் கொள்கிறாங்க. ஏனால் சனியுடைய ரோலை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். சனி என்பது அதே போலதான் இது காலச்சக்கர விதியில் 10ஆம் இடம் 12ஆம் இடத்தை குறிக்கிறது. உங்களுடைய தனி மனித வாழ்க்கையில் இதில் தான் நம்ம கான்செப்டா தனி மனித வாழ்க்கை என்பது ஒரு ரோல். அந்த ரோலில் நீங்கள் பிரதிபலிக்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதான் உங்களுடைய ஆரம்ப புள்ளி. லக்னத்துடைய ஆரம்பம் என்பது காலச்சக்கர சூழலில் எந்த இடத்தில் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் மேசத்திலா, ரிஷபத்திலையா, அல்லது மிதனத்திலையா, கும்பத்திலையா என்றது உங்களுடைய வாழ்க்கை பயணம் எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறது அங்கே இருந்தால் உங்களுடைய முதலாம் வீடு. உங்களுடைய காலச்சக்கரம் உங்களுடைய ஆண்டு கணக்கு துறைக்கின்றது. ஆகையினால் ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்க வேண்டியதில் அவசியங்கள் இல்லை. கிரகங்கள் என்பது ஒரு அடைவுகள். இதனுடைய தன்மைகளை நம்ம 12 மாதங்களாக நாம் பிரித்துள்ளோம். அதில் இருக்கக்கூடிய நிலைகளுடைய தன்மைகளை நம்ம காலச்சக்கர விதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தனி மனித ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது
நீங்கள் வந்து பாவ ஆரம்ப முனையிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் உங்களுடைய அதன் பலன்களை இன்டர்பிரேட் பண்ணி நீங்கள் வந்து பகுத்து பார்க்க வேண்டும். ஆகினால் வக்ர கிரகங்கள் என்பது ஒரு வாளாவெட்டி கிரகங்கள் என்று சொல்வார்கள், அல்லது எதற்குமே உதவாத கிரகங்கள் என்று. வக்ரம் என்பது பூமியிலிருந்து பார்க்கும்போது பின்னோக்கி செல்வது போன்ற அமைப்பு. அதாவது நம்முடைய ஒரு செயலை வந்து ரீவைல் பண்ணுறது அதி புத்திசாலி. நம்ம ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யும்போது என்ன பண்ணுது, நம்மளுடைய மைண்ட் வந்து அதனுடைய நன்மை தீமையில போயிருந்தது. அதனால வக்ர கற்ற கிரகங்கள் என்பது சுறுசுறுப்பாகத்தான் இருக்கும். மனித மைண்டுகள் வந்து நம்மளை பின்னோக்கி செல்ல தோன்றினாலும் அதனுடைய பார்வையில் செல்லும். மீண்டும் வந்து நம்ம நம்மளுடைய கடந்து வந்த பாதை இன்பமோ துன்பமோ நமக்கு வந்து அது ஈஸியாக தெரியும். ஆகினால் எந்த கிரகங்கள் வக்ரமாகின்றதோ அதன் ரீதியாக சுறுசுறுப்பான எண்ணங்கள் மட்டும்தான் மனிதனுக்கு தோன்றும். அதை கண்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். சனியுடைய எந்த ஒரு கிரகத்தையுமே வந்து நிலையான சிந்தனைகளை வந்து நம்மளுக்கு கொடுக்கத்தான் காத்து கொண்டிருக்கிறது. அதனால் சனி என்ற கிரகம் வந்து நமக்கு நிலையான கொடுக்க ஆரம்பித்தால் நிலையாக கொடுக்கும், துன்பத்தை வந்து மெதுவாகத்தான் கொடுக்கும். இதுதான் என்னுடைய கான்செப்டுடைய அர்த்தம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் அழகான ஒரு ஜோதிட தகவல்களை நம்முடைய ஆய்வு கண்ணோட்டத்துடன் அறிவியல் முன்னேற்றத்துடன் உலகத்துடன் நம்ம வந்து காண உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த பதிவினை காணும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதனை பதிவிடவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.